வணக்கம் நம்புகிறேன். இப்போ இந்த திமுக அளவுக்கு மீறி வாக்குறுதி அள்ளி தெளித்து அது எதுவும் மக்களுக்கு பண்ணதா இல்லை. ஆனால் பண்ண மாதிரி 90% மாறா சம்பாதிக்க வேண்டியது பூரா கட்டுக்கட்டாக எங்கே போகுதோ அது டாஸ்மாக்லேயோ மணாலியோ இன்னும் பிற அந்த பட்ஜெட்டில் போடுறதுல 90,000 கோடி சம்பாதிக்கிறாங்கன்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார். ஒரு வருஷம் பட்ஜெட் மொத்தம் ஒரு 5 லட்சம் கோடி கடன். அதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இன்னும் மறுபடியும் வரணும் அப்படின்ட்டு ஒரே அதை அபத்தமாக இருக்குது. செஞ்சு வர்றதுன்னு கேட்டால் நாங்கள் அது ஒன்றும் பேச மாட்டோம் மக்கள். ஆனால் அவங்க கரெக்டாக அந்நேரத்தில் வந்து ஏதோ ஓட்டுக்கு வேண்டி பண்ணனா அது ஒன்றும் பண்ண முடியாது. அதை ஆண்டவனாலே திருத்த முடியாது. அப்போ சொல்லுவார் நிதிங்க. அதுதான் இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து சமூக நீதிங்கிறாங்களே. அந்த ஒரு பையன் ஷெட்யூல் ட்ரைபு பையன் சர்டிஃபிகேட்டுன்னு வெளியில் துரத்துறாங்களா இல்லை வெளியில் உட்காந்து படிக்கிறான் அந்த மாதிரி ஒரு காட்சி. இப்போ அதெல்லாம் போக இப்போது 13 நாள் அந்த துப்புரவு தொழிலாளர் சென்னையில் இவங்க கொடுத்த வாக்குறுதி தானே ஒன்று. ஆமாம், அதில் அவங்க வந்து அதை சரியாக நிறைவேற்ற ப்ரைவேட்டு கான்ட்ராக்டை கொடுத்தது இல்லாமல் அவங்க சம்பளம் போக்குவரத்து இதெல்லாம் என்னென்று தெரியும். ப்ரைவேட் கொடுத்தாச்சுன்னா கமிஷன் போகுது. டேரெக்டாக அவங்க கொடுத்தாக்க நல்லபடியாக கொடுக்கலாம். அப்படி பண்ணலை. அவன் வந்து லோவாக கொடுத்து எந்நேரம் வேணால் வேலை வாங்குவான், ட்ராவம் போகணும். இப்போ அதெல்லாம் விட்டு அதுக்கடையில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஏதோ கோர்ட் ஆர்டர்னு சொல்லிவிட்டு அவங்களெல்லாம் வேனில் ஏற்றி கைது பண்ணுறாங்க. எப்படி அப்போ சொன்னது ஒன்று இப்போ நீட்டுக்கு சொன்ன மாதிரி தான் ஒன்று இப்படித்தான் எல்லாத்துக்கும் முதல்ல போட வேண்டியது கையெழுத்து நீட்டு மீத்தேன். அப்புறமா இன்னொருத்தன் தலையை கட்டிட வேண்டியது. இல்லை அவன் ஆட்சி ஓரளவு சரியாக இருந்தாலும் அதை குத்தம் சொல்லி இவங்களுக்கு கரெக்டுன்னு சொல்கிறது. இப்படி இந்த தகுடு திருத்தம்லாம் ஆரம்பத்துலேருந்தே நடக்கக்கூடியதான். இது ஒரு புதுசு இல்லை. இப்படி இருக்கும். இப்போ இந்த 50-70 சீட்டு பக்கம் தனிச்சு பாஜக இருந்தது இருக்கு இல்லையா. இந்த அதாவது எம்பியில் வந்ததில் எம்எல்ஏ வாக்குன்னு செகண்ட் பொசிஷன் சென்னை உட்பட எல்லா இடத்துலையும் செகண்ட் பொசிஷனு இந்த ஃபஸ்ட்டு வந்ததெல்லாம் இருக்குது. இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன்னா இது பாராளுமன்றம். அப்போ அவங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு எடப்பாடி சொல்கிறாரு. ஆனால் கிட்டத்தட்ட 40-50 சீட் கேட்டிருப்பாங்க போல. அன்றைக்கே 20 கொடுத்தாங்க. இன்னைக்கு ப்ரூவ் ஆகிருக்கு. டெபாசிட் போச்சு இல்லை இதனாலேயே. அப்போ அந்த தொகுதியெல்லாம் இப்போ கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொங்கு பெல்ட்டு கன்னியாகுமரி உட்பட எல்லாத்துலேயும் களம் பணியாற்றிட்டு இருக்காங்க. என்ன பூத் வாரியாக பண்ணால் தான் அதில் அப்புறம் ஸ்ட்ராங் கேண்டிடேட் போட்டு ஏடிங்க்கு இப்போ தனியாக இருந்ததுலேயே அந்த பொசிஷன் கிடச்சிருக்குன்னா அதை கூட்டி போட்டு